இது ஓப்போவோட புது Find X8 Pro. டாப் ஆஃப் த லைன் ஃப்ளாக்ஷிப் சிப், தாறுமாறு கேமராஸ், தரமான டிஸ்பிளே, ஒரு அலர்ட் ஸ்லைடர், ப்ளஸ் இப்போ ஆப்பிளோட கேமரா கண்ட்ரோல் கீ மாதிரியே ஓப்போ ஒரு குவிக் பட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த Find X8 Pro பற்றி தான் பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோக்கு போகலாம். ஸோ இதுதான் Find X8 Proவோட பாக்ஸ். அஃப்கோர்ஸ் டாப்பில் ஹாசல்பிளாட் லோகோ இருக்குது. நான் வாங்கினது 12-56 வேரியண்ட். இந்த தடவை அதுதான் பேஸ். சரி, பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே முதல்ல நம்ம பார்க்குறது இந்த கிரே இன்சர்ட். இதில் சிம் இஜெக்டர் டூல், ரெகுலர் கார்ட்ஸ் அண்ட் கைட்ஸ், அது போக ஒரு டிரான்ஸ்பெரண்ட் TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து Find X8 Pro. நான் வாங்கினது ப்ளூ வெர்ஷன். அவங்க ஆஃபர் பண்ணுற 3 கலர்ஸ்லேயே இதுதான் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு. மற்ற 2 கலர்ஸ் பிளாக் அப்புறம் ஒயிட். அடுத்த பாக்ஸில் ஒரு USB Type A to Type C கேபிள் ஒயிட் ஆக்சன்ஸோடு இருக்குது. ஃபைனலாக 80 வாட் சூப்பர் புக் சார்ஜர். கைஸ், யூஷுவலாக ஃபோன் ட்ரெண்ட்ஸ்னு வரையில் பிரான்ச் பண்ணுறது எல்லாமே மார்க்கெட்டிங்காக தான் இருக்கும், நம்மளை வச்சு செய்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ ஒரு ட்ரெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட லான்ச் ஆகிற எல்லா ஃபோன்ஸுமே ரொம்ப ஹை கெப்பாசிட்டி பேட்டரிஸோடு வருது. Find X8 Proவும் அதே மாதிரி தான். ஓப்போ இங்கே 5910 mAh சிலிக்கன் கார்பைட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 80 வாட் சார்ஜரை யூஸ் பண்ணல அரை மணி நேரத்தில் 65%, கிட்டத்தட்ட 55 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜும் பண்ண முடியும். ஸோ எஸ், டெக்னிக்கலாக Find X7ஓட ஸ்பீடு கம்மி தான், பட் பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னமும் நல்ல ஃபாஸ்ட்டான சார்ஜிங்னு சொல்லலாம். மற்றபடி 50 வாட்ஸ் வரைக்கும் வயர்லெஸ் சார்ஜிங்க்கும் சப்போர்ட் இருக்குது. இது போக ஓப்போவே இப்போ அஃபிஷியலாக மேக்னெட்டிக் பேக் உள்ள கேசஸ், பவர் பேங்க்ஸ் அந்த மாதிரி இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக ஆப்பிளோட மேக்ஸேவ் ஃபங்க்ஷனாலிட்டி Ctrl+C Ctrl+V. இப்போ பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ஓப்போ உள்ள சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட திக்னஸ் கம்மியாக 8.3 mm தான் இருக்குது. வெயிட் கிட்டத்தட்ட 215 கிராம்ஸ். ஸோ இந்த ஃபோனை கையில் பிடிக்கையில் ஒரு ஹெஃப்ட் இருக்குது. இப்போ இந்த பேக் ஃப்ராஸ்டட் கிளாஸ் மேட் ஃபினிஷோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கு ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. எனக்கு இங்கே பின்னாடி இந்த க்ளவுடி பேட்டர்ன்ஸ் பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ளூ வெர்ஷனில். கேமரா அரேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2-ஸ்டெப் டிசைன். கீழே எச்சிங்ஸோட, மேலே கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குது ப்ரொடெக்ஷனுக்காக. சென்டரில் ஹாசல்பிளாட் லோகோ இருக்குது. அந்த 4 சென்சருக்கு வருவோம். இப்போ இந்த ஓவரால் கேமரா அரே இங்கேயும் திக்னஸ் 2.7 mm கட் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே ஜூமுக்கு ஒரு இன்வெர்டட் பெரிஸ்கோப் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக மல்டிபிள் ப்ரிசம்ஸ் யூஸ் பண்ணி சென்சரோட பொசிஷனை ஸ்பேஸ் சேவ் பண்ணுறதுக்காக மாற்றிருக்காங்க. இது ஃபோனை நம்ம கையில் பிடிக்கையில் அந்த விரல் கேமராவில் படையில் நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போ இந்த பேக் டிஸ்பிளே ரெண்டுமே ஸ்லைட்டாக கர்வ் ஆகுது, ப்ளஸ் கார்னர்ஸ் ரவுண்டடாக இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது கையில் பிடிக்கிறதுக்கு. மற்றபடி IP68, IP69 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் இருக்குது. அலர்ட் ஸ்லைடர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேயும் இன்க்ளூட் ஆகிருக்கு. டாப் 16GB 1TB ஸ்கியூவில் சேட்டிலைட் மெசேஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த குவிக் பட்டன், ஆப்பிளோட கான்ட்ரவர்ஷியல் கேமரா கண்ட்ரோல் கீ, அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை இங்கே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே காமெடி என்னென்னா, கேமரா கண்ட்ரோலுங்கிறது ஒரு ஆக்சுவல் பட்டன், ஆனால் ஆப்பிள் இதை பட்டன்னு சொல்ல மாட்டாங்க. இங்கே குவிக் பட்டனுங்கிறது உண்மையிலேயே பட்டன் கிடையாது, வெறும் கெப்பாசிட்டிவ் ஏரியா தான். ஆனால் ஓப்போ இதை பட்டன்னு தான் சொல்லுவாங்களாம். ஸோ இது பேசிக்காக ஒரு கெப்பாசிட்டிவ் ஏரியா. இங்கே டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா லான்ச் ஆகுது. இப்போ ஷூட் பண்ணோன்னா சிங்கிள் ப்ரெஸ், ஸ்வைப் பண்ணால் ஜூம், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் டு பேக் பர்ஸ்ட் ஷாட்ஸ் எடுக்கும். நான் இப்போ இனிஷியலாக இதை ட்ரை பண்ணையில் இந்த ஸ்வைப் டு ஜூம் எனக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகலை, சென்சிட்டிவிட்டி அக்யூரேட்டாக இல்லை. பட் ஓப்போ இங்கே அந்த சென்சிட்டிவிட்டியை ட்வீக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக ஜூம் பண்ண முடிஞ்சுது. இங்கே ஒரு நல்ல விஷயம், கேம்ஸ் விளையாடையில் இந்த குவிக் பட்டன் ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிடுது. ஸோ ஆக்சிடென்டலாக கேமரா லான்ச் ஆகாது. கைஸ், இப்போ பர்சனலாக எனக்கு ஃபிசிக்கல் 2-ஸ்டேஜ் ஷட்டர் கீஸ் ரொம்ப பிடிக்கும், எக்ஸ்பீரியா ஃபோன்ஸில் உள்ளது. ஸோ எனக்கு இந்த குவிக் பட்டன் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் பட்டுச்சு. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்னு நினைக்கிறீங்க? 1 to 10 ரேட்டிங் பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இது யூஸ்ஃபுல்னு நீங்கள் நினைப்பீங்க? என்ன கேட்டிங்கன்னா ஒரு 6 out of 10 சொல்லுவேன். உங்கள் ரேட்டிங்கை கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிரைமரி சென்சர் இந்த தடவை சோனியோட லிட்டியா லைட் 808, ஒரு 1/1.4 inch சென்சர், ஆப்டிக்லி ஸ்டேபிளைஸ்ட் f1.6 லென்ஸோட பேரா இருக்குது. ஸ்டில்ஸ்னு வரையில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இமேஜஸில் எக்கச்சக்கமான டீட்டெயில். ஒரு கம்பேரிசனுக்கு இப்போ iPhone 16 Pro Maxல எடுத்த இமேஜஸோட சைட் பை சைட் பாருங்கள். இங்கே டீட்டெயில் லெவல்ஸ் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஷேடோஸ் ஆப்பிள் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணுது. இப்போ ஜூம்னு வரையில் 2 50 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் செட்டப்ஸ் இருக்குது. ஒன்று 3xக்கு, இன்னொன்று 6xக்கு. இப்போ அந்த 6xை ஐஃபோனோட 5x டெலஃபோட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கையில் ரிசல்ட்ஸ் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. பெருசாக அட்வான்டேஜஸ்னு எதுவும் இல்லை. பட் இன்னும் நம்ம ஜூம் பண்ணையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 25x ஷாட்ஸ். இதுதான் ஐஃபோனில் மேக்ஸிமம். இந்த பாயிண்டில் கம்பேரிசனே இல்லை. Find X8 Pro ரொம்பவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓப்போ இதோட நேரத்தில் இன்னும் வேணுனாலும் நம்ம ஜூம் பண்ணலாம். 60x வரையில் AI மோட் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்ஸ்சர், அந்த லைன்ஸை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸபிளான இமேஜ் கிடைக்கிறதுக்காக.
போர்ட்ரேட்ஸ்க்கு இந்த தடவை ஓப்போ ஒரு சாஃப்ட் லைட் ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஹேசி இமேஜஸ் எடுக்கிறதுக்கு. இந்த எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆப்ஷன் இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும். இப்போ 4 சென்சர்ஸ் வச்சு எடுத்த இமேஜஸையும் ஒரே நேரத்தில் பார்ப்போம். ப்ராசஸிங் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் கண்ட்ரோல் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக பட்டுச்சு. இந்த ஷாட்டை பாருங்களேன், எப்படி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஹைலைட்ஸ் நல்லா ப்ரிசர்வ் ஆகுது ப்ராசஸிங்னால. இதே மாதிரி இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஓப்போவோட லைவ் இமேஜஸ் இப்போ ஆப்பிளோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொஞ்சம் சிமிலராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 3 செகண்ட் வீடியோ கேப்சர் பண்ணும். 1.5 செகண்ட் நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி, 1.5 செகண்ட் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம். வீடியோ பற்றி பேசையில் 4K 60 HDR 4 சென்சர் யூஸ் பண்ணியும் எடுக்க முடியும். நல்ல விஷயம். ரெகுலர் 4K 60 ஃபுட்டேஜும் நல்லா டீட்டெயில்டாக ஸ்டேபிளாக இருந்தது. மற்றபடி 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராலையும் 4K 60 எடுக்கலாம். இங்கேயும் குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அந்த போர்ட்ரேட் சாஃப்ட் லைட் ஆப்ஷன் செல்ஃபி கேமராஸ்லையும் யூஸ் பண்ணலாம். நார்மல் செல்ஃபீஸும் நல்லா தான் இருந்துச்சு. எட்ஜ் டிடெக்ஷன் போர்ட்ரேட்ஸ்க்கு ரொம்பவே ஆக்யூரேட்டாக இருந்தது. மற்றபடி ஓப்போ ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. முதல்ல ஏஐ இரேசர் நல்லா ஒர்க் ஆச்சு, ஃபாஸ்ட்டாகவும் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அடுத்து ஏஐ அப்ஸ்கேல், ஏஐ அன்பிளர், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஒரு ரிமூவ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ இது பேசிக்காக நீங்கள் ஒரு ஜன்னல் வெளியே ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த கிளாஸில் உள்ள ரிஃப்ளெக்ஷன்ஸை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணணும். இது சில நேரம் ஒர்க் ஆச்சு, சில நேரம் ஒர்க் ஆகலை. எனக்கு ரொம்ப ஆக்யூரேட்டாக படல. அஃப்கோர்ஸ் இது 2024 எண்ட் எல்லா பிராண்ட்ஸ் மாதிரியும் ஓப்போவும் நிறையவே ஏஐ ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ColorOS 15ல் இது Android 15 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். ஏஐ மட்டும் இல்லை, நிறைய புது ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சில இது வெறும் காஸ்மெட்டிக். இப்போ அந்த ஃபோல்டர்ஸ் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இல்லை கண்ட்ரோல் சென்டர் இப்போ பேஜஸாக மாற்றிருக்காங்க. மற்றபடி அனிமேஷன்ஸ் கண்டிப்பாக இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு ஆப்புக்கு தேவைக்கேற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது போக ரெகுலர் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இதுலேருந்து நம்ம ஆப்ஸை என்லார்ஜ் பண்ண முடியும். ஸோ டியூவல் ஆப்ஸ் யூஸ் பண்ணையிலையும் ஒரு ஆப்பை கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ மல்டி டாஸ்க் பண்ணையில் அந்த ஸ்க்ரீன் ரியல் எஸ்டேட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது வருங்க ஓவரால் யூசர் இன்டர்ஃபேஸ்னு பார்த்தாலே ரொம்ப ஸ்மூத்தாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு மெயின் காரணம் அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளாக்ஷிப் சிப். இப்போ நம்ம X200 Pro மினியில் பார்த்த அதே MediaTek Dimensity 9400 சிப் தான் ஓப்போவும் Find X8 Proவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட 12 இல்லை 16 GB LPDDR5X ரேமும் 256 512 GB இல்லை 1 TB வரைக்கும் ஃபாஸ்ட் UFS ஸ்டோரேஜ் பேர் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம விவோ X200 Pro மினியில் பார்த்த அதே மாதிரி இந்த ஃபோன்லேயும் கிட்டத்தட்ட பாதி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 20 நிமிஷம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் லாஸ் ஆகிடுது. ஸோ இதோட 3 ஃபோன்ஸில் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் பார்த்துட்டோம். ஸோ அதனால் இது பிராண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவல் SOCயே கூல் டவுன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ மோஸ்ட்டாக 9400 Dimensity 9400 ஃபோன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த ஃபோனில் இன்னமும் மோஸ்ட்டாக எல்லா கேம்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக ரன் பண்ண முடியும். கேம் பிளே ஸ்மூத்தாக இருந்துச்சு. X8 Pro ரொம்ப ஹீட்டும் ஆகலை. அடுத்து டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சாலிடாக இருக்குது. Gorilla Glass Victus 2வால் கவரான ஒரு 6.8 inch AMOLED பேனல், 1.5K ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். இங்கே LTPO டெக்னாலஜி இருக்கிறதுனால அந்த ரெஃப்ரெஷ் ரேட் தேவைக்கேற்ற மாதிரி மாறிக்கும். ஓப்போ இங்கே பிரைட்னஸ் பீக் 4500 நிட்ஸ்னு கிளைம் பண்ணுறாங்க. அதே HDRக்கு தான். என்னோட டெஸ்டிங்கில் X8 Pro 1650 நிட்ஸ் வரைக்கும் அவுட்புட் பண்ணிச்சு. ஸோ அவுட்டோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. லோ லைட்டில் 2160 Hz PWM டிம்மிங் இருக்குது. உங்களுக்கு AMOLED ஃப்ளிக்கருக்கு சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் மேலே கொடுத்துருக்கலாம். எனிவேஸ், இந்த Find X8 Pro சைனாவில் 5300 RMBலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட $750 இல்லை 62500 இந்தியன் கரன்சி. ஸோ ஓப்போ இங்கே நிறையவே ஆஃபர் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில். Find X8 Pro கண்டிப்பாக ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.